ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட் மூலமா நம்ம எப்படி வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. எந்த ஒரு பங்கையும் அல்லது எதுலையும் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வீடியோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். டோல்கேட்டில் டெய்லி எவ்வளோ வருமானம் ஆகுங்கிறது தெரியும், எத்தனை பேர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போகிறோங்கிறது தெரியும். ஸோ அதன் மூலமாக நமக்கு வருவாய் எப்படி பண்ண முடியும், எப்படி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் பண்ண முடியாது கிடையாது, யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ப்ரொசீஜருங்கிறத நான் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நார்மலாக ஃபாஸ்டேகுடைய வருமானம் என்னங்கிறது பார்ப்போம். டோல்கேட்டுடைய வருமானம் அது கிட்டத்தட்ட 83,000 கோடி ரூபாய் கிட்ட இருக்குது. ஃபாஸ்டேகுடைய வருட வருமானம் ஒரு நாளைக்கு 225 கோடி ரூபாய் டெய்லி கலெக்ஷன் ஆகுது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் வருடம் 14% இயர் டு இயர் க்ரோ ஆகிட்டே இருக்கு வருமானம் அப்படிங்கிறது. டோல்கேட்டில் கலெக்ஷன் ஆகிற அமௌண்ட். ஃபாஸ்டேகுடைய டிரான்சாக்ஷன் வேல்யூம் 4.45 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. டோல் அப்படின்னு போயிட்டாவே பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ டோல் பிளாசாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1150க்கும் மேற்பட்ட டோல் பிளாசாஸ் இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேகோட இந்த 3075 அப்படிங்கிற பாஸ் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது டோல்கேட்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய வருமானத்தை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐஆர்பி இன்வைட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இது செபி ரெஜிஸ்டர்ட் அரசு அங்கீகாரம் பண்ண ஒரு நிறுவனம் தான். இதெல்லாம் ஸ்கேம்லாம் கிடையாது. தனியாக ஒருத்தர் போய் நீங்கள் கொண்டு பணத்தை கொடுக்கறது கிடையாது. விருப்பப்பட்டா பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது இன்னொரு, அதனால சொல்லிட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதலீடு பண்றமோ இல்லையோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறேன். சரி, இவங்க இந்த ஐஆர்பி இன்வைட் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டோல் பிளாசா இருக்கு இல்லைங்களா, அது அவங்க டோலோட வேலையே என்ன அப்படின்னா, அவங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அதை மெயின்டெனன்ஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவங்க டோல் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட, இந்த நிறுவனத்துக்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரோடு அசெட்ஸ் இருக்கு. அந்த 10 டோல்லையும் 10 டோல் கிடையாது, அதில் நிறைய இடங்களில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டோல்ஸில் எல்லாத்துலேயும் இவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலிடிட்டி இருக்கும். அது என்ன, எத்தனை வருடம் வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் டேட்டா நான் எடுத்திருக்கேன். இவங்க ஸ்டார்டிங்கில் போட்டனால 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இப்போத்த அப்டேட் படி 9 இருக்கு. இன்னொன்று ரன்னிங்க்கு கொண்டு வர போகிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய வருமானம்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோல் கலெக்ஷனு, அடுத்தது ஹைவே ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்கம். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ரோடு ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் வர்ற இன்கம் அண்ட் டோலில் கலெக்ட் பண்ணுற இன்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, டோலில் வர்றதுல எனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்பி இன்வைட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ஷேர், பங்கு தான், நார்மலான ஒரு ஷேர் தான். அந்த நம்ம பங்கு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற 100% வருமானத்தில் வரவு செலவுகள் எல்லாம் போக வந்த ப்ராஃபிட்டில் 90% மக்களுக்கு டிவிடெண்டாக அவங்க ப்ராப்பராக செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவார்ட்டர்லி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டு வருவாங்க. இது நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த புதுசாக பார்க்குறவங்களும் நம்ப மாட்டாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறது. அதனால தான் ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்பலைன்னா பரவாயில்ல, ஏன்னா அது மூலமாக நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 90% வருமானத்தை அவங்க டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனுடைய பங்கு என்ன விலை அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இவங்ககிட்ட எவ்வளோ டோல்கேட்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கூட இவங்களுடைய டோல்கேட் இருக்குது. பஞ்சாபில் ஃபஸ்ட்டு, பஞ்சாபில் இவங்களுடைய லேன் கிலோமீட்டர் 410 கிலோமீட்டர் இவங்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 1445 கோடி ரூபாய் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான காஸ்ட்டு. அண்ட் இது இவங்களுடைய வேலிடிட்டி, இவங்க இது வரைக்கும் பணம் வசூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2038 வரைக்கும் வசூல் பண்ணலாம். அதே மாதிரி ராஜஸ்தானில் இருக்குது 595 கிலோமீட்டர் இந்த லேனு. இதில் இதுக்கான செலவு பண்ணது 1733 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதற்கான வேலிடிட்டி அக்டோபர் 2040 வரைக்கும் இவங்க வசூல் பண்ணிட்டு இருக்கலாம். மகாராஷ்டிராவில் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நிறைய லென்த்தியாக போகும். ஸோ கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இவங்களுடைய அந்த ஐஆர்பி இன்வைட்டோடைய டோல்கேட் இருக்குது. அதில் என்ன விஷயங்கிறத பார்ப்போம். ஓமலூர், சேலம், நாமக்கல், இதில் NH44 உடைய டோல்கேட்ஸ் இவங்களுக்கு சொந்தமானது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லேன், அதாவது மொத்த கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 275 கிலோமீட்டருக்கு இவங்களுடைய இது இருக்குது. இதனுடைய மொத்த அவங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் 308 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க.
இதுனுடைய வேலிடிட்டி எப்போ முடியுதுன்னா ஜனவரி 2027 முடியுது. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க, அதனால 2027 முடியுது. குஜராத்லையும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து 2000 கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2037 தான் முடியுது. இதெல்லாம் எதுக்காக வேலிடிட்டி சொல்கிறேன்னா, இத்தனை வருமானங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போது வர்ற வருமானத்தில் 90% அவங்க டிவிடெண்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இருக்கிற ரிஸ்க் என்னங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ அதனால தான் சொன்னேன், கடைசி வரைக்கும் பாருங்கன்னு. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ ஹரியானாவில் 2048 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அண்ட் ராஜஸ்தானில் 2039 வரைக்கும் இவங்களுடைய டோல் பிளாஸாக்கான வேலிடிட்டி இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 2041 வரைக்கும் இருக்குது. இன்னொன்று ப்ராசஸிங்கில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது குஜராத்தில். ஸோ அது ரன் ஆக ஆரம்பித்தா 2039 வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 10 இருக்குது, 9 ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒன்று வெளியில் போனால் இன்னொன்று அடுத்த ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வந்துருவாங்க. டோல் பிளாஸா இதில் இன்கம் பண்ணவங்க இதிலே தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், எந்தெந்த டோல்கேட் எவ்வளோ வசூல் பண்ணுதுங்கிறத பர்சன்டேஜ் ரேஷியோ இந்த கம்பெனிக்கு ஐஆர்பி இன்வைட் ஃபண்டுங்கிற ஒரு நிறுவனத்துக்கு எந்தெந்த டோல்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருமானம் அப்படிங்கிறதையும் தனியாக எடுத்திருக்கோம். தம்கோர் அதில் பார்த்தீங்கன்னா 42%, ஜெய்ப்பூரில் 18%, தெலங்கானா பார்த்தீங்கன்னா 9%, பத்தாக்கோட் பார்த்தீங்கன்னா 15%, ஓமலூர், சேலம், நாமக்கல் டோல்கேட்லேருந்து 17% வருமானம் இந்த நிறுவனத்துக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தனக்கு கிடைக்குது. இவங்களுடைய வருமானம் என்னன்னு ப்ராப்பரான ரெவன்யூன்னு தெரியணும் இல்லைங்களா? 2022 1391 கோடி ரூபாய் இவங்களுடைய வருமானமாக இருந்துச்சு. அடுத்தது 1441 கோடி ரூபாய். 2024 இவங்களுடைய வருமானம் குறைஞ்சது. டோல்கேட்ஸ் குறைஞ்சதுன்னா குறைவாகும், மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகம் பண்ணாங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1062. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2026 1549 கோடி ரூபாய் இவங்களுடைய ரெவன்யூவாக இருந்துச்சு. சரி, வருமானம் வந்துச்சு, ஓகே. இவங்களுடைய ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 302 கோடி ரூபாய் தான் இதில் 2002 ப்ராஃபிட்டு. 369 கோடி ரூபாய், அடுத்து 373, 355, 338 கோடி ரூபாயா வருமானம். ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு, சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு, ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. எக்ஸ்பென்சஸ் இருக்கிறனால தான் இந்த விஷயம். ஏன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. டோலில் வசூல் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கலாம். அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராஜெக்ட் காஸ்ட் எல்லாமே வந்து அவங்க அதில் தான் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது. சரி, இந்த பங்கை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இது எப்படி வாங்குறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த டோல்கேட்டில் வர வருமானத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்ம நார்மலாக டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் ஐஆர்பி இன்வைட் ஃபண்டுன்னு ஒரு ஷேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஷேரை வந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னாவே குவார்ட்டர் வைஸ் வந்து நமக்கு அந்த டிவிடெண்டாக பிரித்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் இறங்கினா வருமானம் டிவிடெண்ட் இறங்கும். அதே மாதிரி வருமானம் புரியும்னு நினைக்கிறேன். செலவினங்கள் போக வர்றதில் 100ல் 10% அவங்க எடுத்துகிட்டு 90% முதலீடு பண்ணவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க டிவிடெண்டாக. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த டிவிடெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. 2021-22 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு பங்கிற்கு 9 ரூபாய். ஓகேங்களா? இப்போத்த பங்கின் விலை 60 ரூபாய். வருஷத்துக்கு 60 ரூபா போட்டவங்களுக்கு 9 ரூபா, ஒரு பங்குக்கு 9 ரூபா லாபம் கிடைக்குது. அதில் டிவிடெண்ட் மூலமாக 2022-23 8 ரூபாய் 5 பைசா, அடுத்தது 8 ரூபாய், அடுத்த வருஷம் 8 ரூபாய். இந்த 2025-26 7 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வருமானம் வர்றதை 90% மட்டும் மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த டிவிடெண்ட் ரேஷியோ. ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1000 பங்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1000 × 60 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறேன். ஒரு பங்கிற்கு 7 ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் வருஷத்துக்கு 7000 ரூபாய் வட்டியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு வேல்யூவில் போயிட்டுருக்கு. இதுதான் இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பங்கினுடைய விலை உயரலைனாலும் டிவிடெண்ட்டுக்காக மட்டுமே வாங்குற பங்குன்னு கூட இதை சொல்லலாம். இதன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள் வாங்குறாங்க. லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது பாட்டுக்கு வருமானங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க டோல் பிளாஸா குறையும் போது அவங்களும் மறுபடியும் டோல்கேட்க்கு வந்து நிறைய வந்து செலவு பண்ணி புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணுறதுனால இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிங்கிறது ஆவரேஜாக போயிட்டுருக்கு. டாப் லெவல் கிடையாது, ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது. இதனுடைய ஷேருடைய மார்க்கெட் ப்ரைஸ், இன்னைக்கு ப்ரைஸ் ஒரு பங்கு வாங்கினீங்கன்னா 61 ரூபா 40 பைசா, கிட்டத்தட்ட 61 ரூபாய்னு வச்சுக்கோங்க. ஒரு பங்கு வாங்கினீங்கனாலும் நீங்கள் இதில் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எல்லாமே உண்டு, எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி நமக்கு உண்டு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தொகையை பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு பங்கில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள் அல்லது செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனுடைய ஹை 67 ரூபாய், லோங்கிறது 57 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் மூலதனம் முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4849 கோடி ரூபாய் இவங்களுடைய முதலீடு. ஸ்டாக் பிஇ ரேஷியோ 15.9, இது கூட ஏற்றுக்கலாம். புக் வேல்யூ 63 இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு 13%.
டிவிடெண்ட்டுக்காக தான் இந்த பங்கை மோஸ்ட்லி எல்லாரும் வாங்குவாங்க. இந்த மாதிரி டிவிடெண்ட் மட்டும் ரெகுலராக எனக்கு அதில் வர வருமானம் போதும், பங்கினுடைய விலை உயரலைன்னா கூட பரவாயில்ல, இதில் டிவிடெண்ட் மட்டும் போதுங்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ROCE வந்து 6.96 இருக்குது. இது 15% இருந்தால் தான் பெஸ்ட்டு. பட் இதில் வந்து கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியுமே வந்து 5.11 தான் இருக்குது. இதுலையும் 15% இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சுமாரான லெவல் தான். ஓகேங்களா. ஃபேஸ் வேல்யூ 102. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் 306 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்காங்க. டெப்ட் கடன்கிறது மற்ற நிறுவனங்களை விட இதில் வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ அதிகம், 0.5 தான் இருக்கலாம். பட் இதில் வந்து 1.15 இருக்குது. ஏன்னா இது ரோடு அப்படிங்கிறது கடன் இல்லாமல் நம்ம இவ்வளோ பெரிய முதலீடு பண்ணவே முடியாது. ஸோ கடன் வாங்கி தான் சால்வ் பண்ணுவாங்க. அந்த வர்ற வருமானத்தை வச்சு அப்புறம் கடன் அடைப்பாங்க. ஸோ இதில் வந்து கடன்கிறது இருக்குது. கடன்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9361 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இதற்கான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.11, இயர்னிங் பெர் ஷேர் 2.64 இருக்குது. புக் வேல்யூ அண்ட் 0.96 இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, தகவல்லாம் ஓகே. ஷேர் பங்கை பற்றின தகவல் பார்த்துட்டோம். பங்கு சுமாராக தான், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து பங்கு சுமாராக தான். ப்ரைஸ் வந்து பெருசாக ஏறாது. ஓகேங்களா. இதில் நார்மலாக பங்குகள் இருக்கிற ரிஸ்க் இதுலேயும் இருக்குது. எதுக்காக இதில் எல்லாரும் முதலீடு பண்ணுறாங்கன்னா, ஒரு டோல்கேட்டில் வர்ற வருமானம் டிவிடெண்டாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது செபி ரிஜிஸ்டர்டு, அரசுக்கு இதானது அப்படிங்கிறதுனால, கட்டுப்பட்டதுங்கிறதுனால தைரியமாக பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அவ்வளோதான் விஷயம். சரி, இது வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதலீடு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய தொகை எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். 5 வருஷத்தில் முதலீடு பண்ணியிருந்தாலே வெறும் 10% தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பங்கினுடைய விலை மட்டும்தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட்டுங்கிறது 10 to 12% நார்மலாக வந்துகிட்டே இருக்குதுங்கிறதுக்காக தான் வாங்குறாங்க. அந்த விஷயத்தை நிறைய பேருக்கு புரிதல் இருக்காதுங்கிறக்காக இவ்வளோ தடவை நான் சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் -13%, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலும் -8%, 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் 1%. நான் இவ்வளோ தூரம் விளக்கம் கிளியராக சொல்லிட்டேன். இதில் பெருசாக ஷேருடைய விலை ஏறுங்கிறதுல பெருசாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன் கொஞ்சம் இறங்க கூட இருக்கலாம். இந்த பங்கில் இருக்கிற சாதக பாதகமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இதனுடைய ஸ்டாக் ட்ரேடிங் 0.96, இது இருக்கிற விலையை விட புக் வேல்யூ விட கொஞ்சம் ஓவராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதனுடைய குவார்ட்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. அண்ட் அது வந்து நெகட்டிவாக பார்க்கப்பட்டாலுமே இதில் வந்து இன்னுமே வந்து இவங்க டோல் பிளாசாஸ் இன்க்ரீஸ் பண்ண முதலீடுகள் அதிகம் போட வேண்டியது இருக்கும். சரி, இதனுடைய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் இதில் இல்லை. ஓகேங்களா. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து இல்லை. அண்ட் இதில் வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது. கடைசி 5 வருடங்களில் 5.37% தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 17.7. டேக்ஸ் ரேட் வந்து லோவாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.3% இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த IRB இன்வைட் ஃபண்ட் அப்படிங்கிறது நார்மலாக ஷேர் மார்க்கெட்டில் இந்த பங்கை நீங்கள் வாங்கலாம். இதில் இருக்கிற சாதகமான விஷயம் அப்படின்னா டிவிடெண்ட்டு. உங்களுக்கு குவார்ட்டர் வைஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வர்ற வருமானத்தில் 90% பங்கு வச்சுருக்கவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. டோல்கேட்டில் வர வருமானம் உங்களுக்கு சப்போஸ் லாபம் வந்தாலும் உங்களுக்கு தான், நஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறது குறையும். அதையும் புரிஞ்சுக்கங்க. எல்லாம் வர்ற லாபம் மட்டும் எனக்கு, நஷ்டம் எனக்குலாம் கிடையாதுன்னா அது கிடையாது. டிவிடெண்ட் வந்து சப்போஸ் வருங்காலங்களில் ப்ராஜெக்டோட எண்ணிக்கை, டோல்கேட்டோட எண்ணிக்கை வந்து இவங்க குறைச்சாங்க அப்படின்னா வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பங்கினுடைய விலை இப்போ 60 ரூபாய்க்கு இருக்குது, 61 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா ஃபியூச்சரில் மக்கள் வந்து இதனுடைய விலை இதெல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விலை குறைவதற்கும் இதில் ரிஸ்க் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இப்படி ஒரு பங்கு இருக்குது, டோல்கேட்டில் இதில் வருமானம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அப்படிங்கிறக்காக நோக்கத்துக்காக மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதில் முதலீடு பண்ணவங்க இருக்காங்க. நமக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் செய்யலாம், நம்பிக்கை இல்லைன்னா விட்டுறலாம். இது ஒரு நாலேஜாக நீங்கள் மட்டும் எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு முதலீட்டுக்கான ஒரு ஐடியாவை தயவு செஞ்சு இதையே எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. இதில் இவ்வளோ வருமானங்கள் இருக்குது, இதில் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.